திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள். மேஷராசிக்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். மார்ச் மாதம் தொடங்கும் நேரத்தில் உள்ள கிரக நிலைகளை கொண்டுதான் இந்த மாதத்திற்கான பலனை நாம் இங்கே பதிவிடப் போகிறோம். முதலில் கிரக நிலைகளை பார்த்து கொள்ளலாம். மேஷராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் சூரியன் இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சியாகிறார். சூரியன் 11இல் இருப்பது மிகவும் சுபத்துவம் பெற்றது. 12க்கு போகும்போது அது சில சுபபலங்களையும் தரும், அசுப பலங்களையும் தரும். அதை பற்றி விரிவாக பின்னர் பதிவில் பார்க்கலாம். செவ்வாய் 3இல் மிதுனத்தில் இருக்கிறார். போன மாதம்தான் 24ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் இப்பொழுது 3ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புதன் மீனத்தில் இருக்கிறார். 12ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார், விரயஸ்தானத்தில். இவரும் மார்ச் 15 முதல் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். ஆகவே நேர்கதி வக்ரகதிக்கு உள்ள பலன்களை என்னவென்று நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம். குரு குடும்பஸ்தானமாகிய ரிஷபத்தில் இருக்கிறார். சுக்கிரன் விரயஸ்தானமாகிய மீனத்தில் இருக்கிறார். இவரும் மார்ச் 2ஆம் தேதி முதல் வக்ரகதியிலே பயணிக்கிறார். சனியும் லாபஸ்தானத்திலிருந்து 29ஆம் தேதி மார்ச் மாதம் விரயஸ்தானத்திற்கு பயிற்சி செய்கிறார். இந்த சனி பயிற்சி என்பது மிகப்பெரிய பயிற்சி. இது 2 வருட காலத்திற்கான பலன்களை சொல்லக்கூடிய பயிற்சி. இதனுடைய தாக்கங்கள் நமக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து தெரிய வரும். இருந்தாலும் இந்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகக்கூடிய சனி பயிற்சி பலன்களை நாம் தனியாக ஒரு பதிவு விரைவில் வெளியிட இருக்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகளின் பலன்களை பார்க்க எங்களை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்கலாம். முதலில் சூரியன் 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் 11இல் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேறும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அவர்களுடைய படிப்புத்திறன், கல்வித்திறன் போன்றவை நல்ல முன்னேற்றங்கள் காணும். பூர்வ புண்ணியம் இருக்கும். நீங்கள் அது பூர்வ புண்ணியம் இருப்பதால் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் ஏதேனும் பழைய வழக்குகள் ஏதாவது இருந்து பூர்வீக சொத்தினால் ஏதாவது நிலுவை பாக்கிகள் இருந்தால் அவைகளெல்லாம் வசூலாகி லாபத்தை கொடுக்கக்கூடியது. பதவி உயர்வுக்கான வழிகள், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தது பாக்கியாக இருந்த அந்த நீண்ட நாள் பதவி உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. ஆனால் மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது 12இல் போய் விரயஸ்தானத்தில் போய் நிற்கிறார் அவர். இதனால் அரசு விஷயங்களில் உங்களுக்கு அலட்சியங்கள் தோன்றும். அதிகார போக்கும் ஆளுமைத்திறன் அதிகரிப்பதனால் சில பிரச்சனைகள் தோன்றி அதனால் பொருள் விரயமும் கால விரயமும் அலைச்சல்கள் கூட ஏற்படும். ஆகவே 16 பிறகு வேலை செய்யும் இடங்களில் உங்கள் அதிகார போக்கினை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. அங்கே சுக்கிரனும் இருப்பதால் பொருட்செலவு அதிகமாக இருக்கும், பொருள் விரயங்கள் அதிகமாக இருக்கும், பெண்களால் விரயங்கள் அதிகமாக இருக்கும், பொருட்களால் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே குடும்பத்திலும் வெளியிலும் பெண்களுடன் நீங்கள் பழகக்கூடிய விஷயங்களில் மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நேர்மையாகவும் இருப்பது மிக மிக அவசியம்.
அரசு சார்ந்த பயணங்களை தவிர்க்கவும். ஏனெனில் அது அலைச்சலையும் கால விரயம் பண விரயத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகவே சூரியன் 14 பிறகு 12 சஞ்சரிக்கும் காலங்களில் மீதமுள்ள 15 நாட்கள் செலவுகளில் கவனம் தேவை. சேமிப்புக்கு அறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகார போக்கினை குறைத்து அமைதியாகவும் எல்லாரையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியமும் அலைச்சலும் விரயங்களும் இல்லாமல் நடக்காது. யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 4 தடவை போய் பார்த்தீங்கன்னா தான் 5ஆவது தடவை அவரை போய் பார்க்க முடியும். ஏதோ போனோமா பார்த்தோமா பேசணுமா விஷயம் முடிஞ்சுதா அதெல்லாம் இருக்காது. அதனால் அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப சம்பந்தமாக குடும்பத்தினர்களுக்காக பயணங்கள் நீங்கள் மிகவும் அதிகமாக செய்வீங்க. குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்காக அலையிறது நீங்கள் தானே அலையிறீங்க. அவங்களுக்காக நீங்கள் தானே உங்களுடைய காலத்தையும் பணத்தையும் விரயம் செய்து பொறுப்பாக செயல்பட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். செல்வாக்கு அதிகமாக இருக்குது என்றால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அக்கறைகளுக்கும் மதிப்பு உண்டாகும். சுக்கிரன் வக்கரமாக இருப்பதனால குடும்பத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பதிலுக்கு மல்லுக்கட்டி நின்னீங்கன்னா குடும்பமாக இருக்காது, நீதிமன்றமாக மாறிவிடும். செலவுகள் பயணங்களால் பெண்களால் அதிகரிக்கும். இருந்தாலும் பெண்களால் வரக்கூடிய பொருள் வரவுகள் அது சமநிலை பெற்றுக்கொள்ளும். செலவுகளை குறைச்சா தான் நல்லது. அதுவும் ஆடம்பர செலவுகளை பெண்கள் குறைக்கணும். பிடிவாதம் இருக்கக்கூடாது. ஆடை ஆபரண சேர்க்கைகளை கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லது. கணவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. கணவரை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கணவர் பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய நேர்மைக்கான பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள்னாலும் நீங்கள் சமாளிக்க முடியலாம். நானே எல்லாம் செய்வேன் என்று தனியாக செல்வதோ, தனித்து பயணம் செய்வதோ, அல்லது தனியாக மற்றவர்களுடன் வழக்காடுவதோ வேண்டவே வேண்டாம். அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால கல்வியில் கவனச்சிதறல்கள் உண்டாகும். அதனால் வேண்டாத விஷயங்களை ஒதுக்கிவிட்டு படிப்பில் மட்டும் கவனத்தை ஒருமுகப்படுத்தி செல்வது மிகவும் நல்லது. குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு சிறப்பாக இருப்பதனால உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் படித்தது அல்லது உங்களுக்கு தெரிந்த சிலபஸே உங்களுக்கு தேர்வுகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே படித்த விஷயங்களே உங்களுக்கு பாடங்களாக வரும்பொழுது அது புரிதல் உங்களுக்கு மீண்டும் அதிகமாக இருக்கும். இல்லையெனில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் எளிதில் புரியக்கூடிய உள்ள ஆசிரியர்களாக வருவார்கள். அதனால் உங்களுடைய விஷயங்களெல்லாம் படிக்கின்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு விதமான நாட்டத்துடன் மிக வேகமாகவும் துரிதமாகவும் புரிந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் சூரியன் 12 போகிறதுனால சில விரயங்கள், அலைச்சல்கள், பொருள் செலவுகள் ஏற்படும். சுக்கிரன் வக்கரமாகறதுனாலையும் பொருள் செலவுகள் உண்டாகும். பெண்களால் பிரச்சனைகள் உண்டாகும். பெண்களை கையாள்வது அல்லது பெண்களுடன் பழகுவதில் ஒரு கவனம் தேவைப்படும். புதன் வக்கரமாகறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கும். ஒப்பந்தங்கள் செயல்படுத்துவது, நண்பர்களோட கூட்டு தொழில் செய்வது போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த மாதத்தின் அசுப பலன்களை குறைக்க நீங்கள் வழிபட வேண்டியது நரசிம்மர் வழிபாடு. புதன்கிழமை தோறும் நரசிம்மருக்கு போய் 2 நெய் விளக்குகள் போட்டு 11 முறை பிரதிஷ்டம் வந்து வழிபடுவது மிகவும் நல்லது. முடிந்தால் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு பானக நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும்போது அது இன்னும் உங்களுக்கு
சிறப்பான பலனை தரும். நரசிம்மர் காயத்ரி படிப்பதும் தினம் பாராயணம் செய்வதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும். இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு பரிகாரத்தோடு எல்லா விஷயங்களும் நன்றாக செய்து அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாத்தையும் தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.